ஹலோ மக்களே, நீங்கள் செய்ய போகிற டிஷ்ஷு ரொம்ப 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 ஈஸியாக செய்ய சொல்ல வந்தோமா? ரொம்ப கஷ்டம்பா. எனக்கு ரொம்ப இஷ்டம். ரொம்ப நஷ்டம். யாருக்கு? எனக்கு தான், என் டைம் தான் நஷ்டம். எதனா டிஷ்ஷுன்னு சீக்கிரமாக சொல்லி தொலைங்க. ஓகே, இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னா, வேதாரண்யம் டிஸ்ட்ரிக்டில் கள்ளிமேடுன்ற ஊரில் செய்யக்கூடிய எறா கற்கள். அதை இப்போ செய்ய போகிறோம். அது எங்கே இல்லை, என் தகவல் இப்படி தான். அது ஒரு தடவை போனேன், அங்கே செஞ்சு காட்டினாங்க. அதை அப்படியே இதில் வந்து இங்கே செஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாங்க பார்க்கலாம். ஸோ எறா ஆகலாம். எறா கற்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையானது எறா. ஒரு கிலோ எறா நம்ம வந்து இப்போ மார்க்கெட்லேருந்து வாங்கி வந்த எறா இருக்குது. ஒரு எறா காட்டுமா? எவ்வளோ பெருசுக்கு பார்ப்போம். ஸோ இந்த அளவுக்கு எறா எடுத்துங்க. ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா அந்தளவு வேவாது. ஓகே, ஸோ தலையை கிள்ளிட்டு எறாவை எடுத்து போட்டுடலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான், இந்த நான் சொல்கிறேன். ஒரு ஏராக்கு 1 மணி நேரம் ஆகுது. எப்படி வீடியோ முடியும்? 4 மணி நேரம் நினைக்கிறேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு கட் பண்ணிங்க. இதுமாதிரி காஞ்ச மிளகா இதுமாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு வச்சுங்க. ஏரா ஆஞ்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பரட்டி எடுத்துப்போம். ஸோ வாங்க கற்கள் செய்ய போகலாம். ஸோ தண்ணி எடுத்துட்டு அதில் எறா போட்டுருவோம். தண்ணி ஃபுல்லாக எறா மூழ்கிற மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப வேணாம். அப்படியே காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒன்றாவே போட்டுடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. உப்பு உரைக்க இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு நல்லா உரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ உப்புலாம் போட்டு நல்லா கிண்டி வச்சுருவோம். இது ஃபுல்லாக ஓகே, நல்லா கிண்டி வச்சுருவோம். உப்பு போட்டு நல்லா கிண்டியாச்சு. உப்புலாம் போட்டு நல்லா கிண்டி எடுத்துருவோம். இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ஓகேங்களா? அது வரைக்கும் வேணும். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டு நல்லா பருத்தி விட்டு இறக்கிடுங்க. நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். சாப்பிட்டு பாருங்க. காரம் உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.